பட் எது நம்பினாலும் சரி, எது நடந்தாலும் நடக்காட்டியும் சரி, நம்ம ஜாதகத்தில் திருமணம் தாமதம் ஆகணும் அப்படின்னு விதி இருந்துச்சுன்னா, தான் குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணை இவங்க பார்க்குறாங்க. அப்படிங்கும் பொழுது இந்த ஏற்ற மாதிரி பையனை பார்க்குறேன், ஏற்ற மாதிரி பொண்ணை பார்க்குறேன்னு வரும்பொழுது தான் இங்கே காளகஸ்தி மட்டும் இல்லைங்க, எந்த கோயிலுக்கு வேணால் போகலாம். நீங்கள் இந்துக்கள் கோயிலுக்கு மட்டும் இல்லை, தேவாலயம் போகலாம், மசூதிக்குள்ள எங்கே வேணால் போகலாங்க. எல்லா இடத்துலையும் இறை உணர்வு இருக்கத்தான் செய்யுது, இறை சிந்தனை நமக்கு இருக்கத்தான் செய்யுது. ஆனால் அங்கே போனால் இது நடந்துடும், இங்கே போனால் இது நடந்துடும் எதிர்பார்ப்பு. நீங்கள் ஆஞ்சநேயரை கும்பிடாதீங்க, அவரை கும்பிடாதீங்க, இவங்களை தான் சொல்கிறாங்க. ஏதாவது ஒரு தேவைன்னா ஆஞ்சநேயரை கும்பிடுங்க. ஒரு கோர்ட்டு கேஸ் நடக்குது அப்படின்னா உளுந்து வடை மாலை போடுங்க, வெற்றிலை மாலை போடுங்க. இதெல்லாம் செஞ்சால். வணக்கம் மக்களே, நம்ம கூட மருத்துவ ஜோதிடர் பத்மநாபன் சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். அதாவது நிறைய விதமான தோஷங்கள் பத்தி நம்ம நிறைய பதிவுல நம்ம பேசியிருக்கோம். லைக் நாகதோஷம், கலத்திர தோஷம், புத்திர தோஷம், சொல்லிக்கிட்டே போலாம் சார். திருமண தோஷம்னு ஒண்ணு இருக்கா சார்? அதுதாங்க கலத்திர தோஷம். இப்போ ஒரு ஜாதகத்துல பாரம்பரிய ஜோதிடர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கலத்திரக்காரன் 7ஆம் இடம் எங்கேயாவது ராகுக்கு இதோட கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு கலத்திர தோஷம், திருமணம் தாமதம் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நாங்கள் ராஜ்நாடில் என்ன சொல்றோம் அப்படின்னா, டைரக்டாகவே சுக்கிரன் யார் ஜாதகத்திலேயாவது ராகுக்கு எதுவோடையோ அல்லது வக்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி இடத்துல டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சுனாலே அவங்களுக்கு திருமணம் தொடர்பான விஷயத்துல அவங்க சிக்கலை சந்திக்கிறாங்க. இப்போ திருமண தோஷம் இருக்கு அப்படின்னா நீங்க இந்த மாதிரி நவகிரகமே இல்லாத கோவில்களுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரபலமான ஜோதிடர் உருட்டி தள்ளிட்டு இருக்காரு. அது எப்படி சார்? நவகிரகம் இல்லாத கோயிலை கூட கண்டுபிடிச்சிடலாம், ஆனா அந்த மாதிரி கோவிலுக்கு போனா திருமண தோஷம் நீங்கும்ன்றது எப்படி சார் சொல்றாங்க? இல்ல, எங்க போனாலும் எதுவுமே நீங்காதுங்க. அந்த நமக்கு இப்போ கல்யாணம் ஆகணும் அப்படின்னா அந்த காலம் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நவகிரகங்கள் அதனால வரக்கூடிய தோஷம்னால தான் கல்யாணம் நமக்கு தள்ளி போகுதுன்னு நினைக்கிறாங்க இல்லைங்களா? அப்போ அந்த இல்லாத கோயிலில் போய் சாமி கும்பிட்டோம் அப்படின்னா அந்த தோஷமே அடிபட்டு போயிடும். அப்படின்னா அந்த கோயிலில் வேணால் நவகிரகங்கள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நமக்கு வேலை இருக்கத்தானே செய்யுது. இந்த பூமியை சுற்றி பிளானட் சுற்றி தான் இருக்குது, ராசி மண்டலங்கள் இருக்குது, எல்லாமே இருக்கத்தான் செய்யுது. அப்போ இல்லாத இடத்துல போயிட்டு நான் கும்பிட்டேன் அது இல்லை அப்படிங்கிறது ஏற்றுக்க முடியாது. பட் எது நம்பினாலும் சரி, எது நடந்தாலும் நடக்காட்டியும் சரி, நம்ம ஜாதகத்தில் திருமணம் தாமதம் ஆகணும் அப்படின்னு விதி இருந்துச்சுன்னா அது தாமதமாக தான் நடக்கும். சரி, அந்த காலத்துலலாம் அந்த விதி ஜாதகம் இதெல்லாம் இல்லையா சார்? எல்லா காலத்துலையும் இப்போ என்ன போன நூற்றாண்டுல எழுதுனாங்க ஜாதகம், அந்த காலத்திலேயே எப்போ எழுதுனாங்களே அப்பவே எழுதியிருக்கிறாங்க இல்லைங்களா? அப்போ எல்லா காலத்துலையும் அந்த காலத்துல 13-14 வயசுலயே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. எல்லாருமே 14 வயசுலயே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. 25 வயசு 30 வயசுக்குள்ள பாத்தீங்கன்னா 5 குட்டி 6 குட்டி போட்டுருவாங்க. அப்ப மட்டும் என்ன அது விதி இல்லையா இல்ல ஜாதகம் இல்லையா? அதே இப்ப மட்டும் வந்தா மட்டும் 30 வயசு ஆனாலும் கல்யாணம் ஆக மாட்டேங்குது. 45 வயசுலயும் போய் பிள்ளைய பெற்றுக்கிறாங்க. அது ஏன் சார்? ஆமாம், கரெக்டான கேள்வி தான் கேட்குறீங்க. அதாவது அந்த காலத்தில் ஏன் 14 வயசு 15 வயசு கல்யாணம் பண்ணாங்கன்னா, அப்போ யாரும் திருமண பொருத்தம் பார்க்கல. திருமண பொருத்தம் பார்க்காமையே சொந்தத்தில் தான் கொடுத்தாங்க. சொந்தத்தை தவிர்த்து வேற பக்கம் யோசிக்கிறதே இல்லை. அப்போது ஒரு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னாலே அத்தை பையனோ மாமா பையனோ அக்கா பிள்ளையோ அக்கா பையனோ தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. இதை தவிர்த்து அவங்க யோசிக்கலை. ஆனால் இப்போ நம்ம அந்த அந்த கட்டமைப்பு விட்டு வெளியில் வந்துட்டோம், நிறைய படிச்சுட்டோம், சமுதாயத்தில் நம்மளும் உயர்ந்துட்டோம். அப்படிங்கிற மைண்ட் செட்டில் எனக்கு ஏற்ற பையனை ஒரு பொண்ணு பார்க்குது, தான் குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணை இவங்க பார்க்குறாங்க. அப்படிங்கும் பொழுது இந்த ஏற்ற மாதிரி பையனை பார்க்குறேன், ஏற்ற மாதிரி பொண்ணை பார்க்குறேன்னு வரும்பொழுது தான் இங்கே திருமண பொருத்தம்னு ஒன்று உள்ளே கொண்டு வர்றாங்க. இந்த திருமண பொருத்தம் உள்ளே கொண்டு வரும் பொழுது தான் இத்தனைக்கு இத்தனை இருக்கணும், 10க்கு 10 இருக்குதா, 12க்கு இருக்குதா, 7க்கு இருக்குதான்னு சொல்லி பார்த்து இவங்களா திருமணத்தை இதை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. மற்றபடி திருமண பொருத்தம்னு சொல்லி பார்க்காம இவங்களுக்கு இதுதான் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, சொந்தத்தில் கொடுக்கறதா இருந்துச்சுன்னா இப்பவும் லேட் ஆகாதுங்க. ஏன் திருமண பொருத்தம் ஒருத்தவங்க பார்க்கணும்? என்னை பொறுத்த வரைக்கும் பார்க்க தேவையில்லைங்க. ஏன்னா நம்ம பார்த்து ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணுக்கு முடிச்சு போடுற அளவுக்கு அப்பா டக்கர் என்ன யாரும் பறக்கலை. இதை நிறைய சில பேர் சொல்லுவாங்க, சில முகநூலில் எழுதுறாங்க, சோசியல் மீடியாவில் சொல்கிறாங்க, நான் இத்தனை பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சேன், இத்தனை பண்ணேன், நான் பண்ணி வச்ச திருமண பொருத்தங்கள் இத்தனை சொல்லி 100க்கும் மேற்பட்ட பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுக்கன்லாம் உருட்டுறாங்க. ஆனால் அவங்க வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா அவங்க பொண்ணு இன்னும் கல்யாணம் ஆகாமல் இருக்குது, அவங்க பையனே கல்யாணம் ஆகாமல் சும்மாவே மோட்டை செங்கலாக சுற்றிட்டு இருக்கிறாரு. அப்படிலாம் இல்லைங்க. நம்ம யாருடைய திருமணம் இதுதான் மேட் ஃபார் ஈச் அதர் அப்படின்னு நம்ம யாராலையும் ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா இவனுக்கு இவ தான், இவளுக்கு இவன் தான் அப்படின்னு ஏற்கனவே ஃபிக்ஸட் ஆயிடுச்சு.
நம்ம போய் இந்த பொருத்தம் பார்த்து தான் செட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அப்படி இல்லை, யாருமே இல்லை, ஏற்கனவே இணைஞ்சிருக்கு, நம்ம பார்த்து ஓகே நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்றது மட்டும்தான் ஜோசியக்காரனோட வேலையாயிருக்கு. இப்போ வெளிநாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஜாதகம், திருமணம், எந்த ஒரு விஷயத்துக்குள்ளயும் அவங்க எல்லாம் சிக்கவே மாட்டாங்க. ஆனா அவங்களுக்கும் இந்த மாதிரி நம்பிக்கை எல்லாம் வேற மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். பட் இந்த மாதிரி டீப் இன் டெப்தா பார்க்க மாட்டாங்க. அங்கேயும் வந்து கல்யாணம் இருக்கு, டிவோர்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா அவங்க அதை கேஷுவலா எடுத்துக்கிறாங்க. ஆனா இது நம்ம ஊர்ல இத்தனை விஷயங்கள் பார்த்தும் ஒரு சில விஷயங்கள் நடந்தா அதையே சமுதாயம் தப்பா பாக்குது. இல்லைங்க, நம்ம சமுதாயம் எப்பவுமே ஒரு கட்டுக்கோப்போடு இருக்கணும் அப்படின்னு ஆரம்பத்துலேருந்து பழக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை இதை விட்டு வெளியில் போயிட்டான் அப்படின்னா அந்த பொண்ணும் அந்த பையனும் வேற மாதிரியான ரூட் எடுப்பான், அது வந்து சமுதாயத்துக்கு ஒரு நல்லது இல்லை அப்படிங்கிற பயம் உள்ளூரில் இவங்க இருந்துக்கிட்டே இருக்கு. அதனால தம் பையனுக்கோ பொண்ணுக்கோ நல்ல விதமாக வாழ்க்கையை அமைச்சு தரணுங்கிற கியூரியாசிட்டி அந்த பெற்றோர்களுக்கு இருக்கத்தானே செய்யுது. அதனால அவங்க தன்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு நல்ல வரனை பார்த்து அமைச்சு வைக்கணும் அப்படிங்கிற ஒரு பயத்தில் அவங்க என்னென்னமோ போட்டு யோசித்து அப்படி பார்த்தா நல்லா இருக்கணும், இப்படி பார்த்தா நல்லா இருக்கணும், இவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை நான் தான் அமைச்சு தரணும், என்னமோ இவங்களே வந்து இவங்கனால தான் வாழ்கிறாங்கங்கிற மாதிரி இவங்க நினச்சி ஒரு கியூரியாசிட்டிலேயே கொண்டு போய் பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. எதனால வந்து காலாஸ்திரி போக சொல்கிறாங்க சார்? அப்புறம் அவர் பிழைக்க வேணாமுங்களா அங்கே இருக்கிறவங்க? ஏன்னா நிறைய ஜோதிடர்கள் பார்த்தீங்கன்னா உனக்கு அந்த தோஷம் இருக்கு, இந்த தோஷம் இருக்கு, போ காலாஸ்திரிக்கு போய் பூஜையை பண்ண, அப்ப கல்யாணம் ஆகும்ன்றாங்க. எதனால அங்க போகணும்? காளகஸ்திரி மட்டும் இல்லைங்க, எந்த கோயிலுக்கு வேணா போகலாம். நீங்க இந்துக்கள் கோயிலுக்கு மட்டும் இல்ல, தேவாலயம் போகலாம், மசூதிக்கு போகலாம், எங்க வேணா போகலாங்க. எல்லா இடத்துலையும் இறை உணர்வு இருக்கத்தான் செய்யுது, இறை சிந்தனை நமக்கு இருக்கத்தான் செய்யுது. ஆனா அங்க போனா இது நடந்துரும், இங்க போனா இது நடந்துரும் எதிர்பார்ப்பு இறைவன்ட்ட வச்சுக்க வேண்டாங்கிறதான் என்னுடைய கருத்து. அப்போ நான் என்ன சொன்னேன், காளகஸ்திக்கு போயிட்டு வந்தால் கல்யாணம் ஆகிடும் அப்படின்னா, அப்போ கல்யாணம் ஆகிடுச்சுன்னா காளகஸ்தி மறந்துடுவீங்களா? அப்படி இல்லை, எப்போவுமே அவர் அங்கே தான் இருப்பார், நமக்குள்ளேயே இருக்கிறார். இறைவனுங்கிறவன் அங்கே தான் இருக்கிறான்ல, அவன் நமக்குள்ளேயே இருக்கிறான். அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, கல்யாணத்துக்காக ஒரு காளகஸ்திரி, காருக்கு பங்களா வாங்குறதுக்காக ஒரு இடம், அப்புறம் பொண்டாட்டி கட்டுறதுக்காக ஒன்று, பிள்ளை பிக்கிறதுக்காக ஒன்றுன்னு இப்படி ஒவ்வொன்றுக்கும் சாமியை பிரித்து பார்த்துக்கிட்டே இருந்தால் உண்மையான இறையே நீங்கள் எப்போ தேடுவீங்க? அது இல்லை, ஒரு எதிர்பார்ப்போடு வச்சுக்கிறது எப்படி இறை சிந்தனையாக இருக்க முடியுங்கிறத. அப்போ எங்கே வேணால் போங்க, ஆனால் எதிர்பார்த்து போகாதீங்கிறதா என்னுடைய வாதம். ஒரு முக்கியமான கேள்வி, திருமணத்துக்காக வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஆஞ்சநேயரை கும்பிடாதீங்க, ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணீங்கன்னா நீங்க வந்து பிரம்மச்சாரியாவே தான் இருந்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்றாங்க. கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா பெரும்பாலும் ஒரு சில பேர் முருகரை வழிபாடு பண்ணாதீங்க, 2 பொண்டாட்டி வந்துடும் அப்படின்றாங்க. ஏன் சார் இதெல்லாமே அவங்க உண்மை கிடையாதுங்க. யாரை கும்பிட்டாலும் யாரை கும்பிட்டாட்டி என் ஜாதகத்துல என்ன விதியோ அதுதானே நடக்க போகுது. நீங்க ஆஞ்சநேயரை கும்பிடாதீங்க, அவரை கும்பிடாதீங்க, இவங்கள தான் சொல்றாங்க. ஏதாவது ஒரு தேவைன்னா ஆஞ்சநேயரை கும்பிடுங்க, ஒரு கோர்ட்டு கேஸ் நடக்குது அப்படின்னா உளுந்து வடை மாலை போடுங்க, வெற்றிலை மாலை போடுங்க. இதெல்லாம் செஞ்சா அப்ப வம்பு வழக்கு பஞ்சாயத்துக்கு ஆஞ்சநேயரை கூப்பிட்டுக்கிறது. அதே மாதிரிதான் முருகன், அது மாதிரி தானே. முருகனுடைய நோக்கம் என்ன? 2 பொண்டாட்டி கட்டுறதா நோக்கம் அல்ல. அவர் வந்தது நோக்கமே என்ன அப்படின்னா, சூரனை வதம் பண்றதுக்காக தானே வந்தாரு. இங்க வதம் பண்றதுக்காக வந்தவர் தானே முருகன். அப்ப இங்க எல்லாத்துக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கு. இது எல்லாமே இந்த கதையோட கொண்டு போய் நம்ம வாழ்க்கையை திணிக்க வேண்டியதில்லை. அது பாட்டுக்கு அப்படியே இருந்து போகுது. நம்ம என்ன சொல்றோம்னா, என் ஜாதகத்துல என்ன விதி இருக்கோ அதன்படி நடக்குது. எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்ற கான்சியஸ் இருந்துச்சுன்னா நீங்க எதை வேணா கும்பிடலாம், எதை வேணா கும்பிடாம இருக்கலாம். ஆனா நீங்க கும்பிட்டாலும் கும்பிடாட்டி என் வாழ்க்கையில என்ன பிக்சடா அது நடந்தே தீருங்க. ஜாதகத்துல எந்த இடத்த பார்த்து இன்னாருக்கு திருமண தடை இருக்கு இல்ல திருமண தாமதம் இருக்குன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஒருத்தர் ஜாதகத்துல கலத்திரகாரம் சொல்லக்கூடிய 7ஆம் இடம் சுக்கிரன் யார் ஜாதகத்துல டேமேஜா இருக்கு, ஒரு ஆண் ஜாதகத்துல அவங்களுக்கு திருமண தடை அல்லது தாமதம், திருமணம் ஆனதுக்கு அப்புறம் மனைவி மீதான அதிகப்படியான எதிர்பார்ப்பு இவங்க ஜாதகத்துல இருக்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். பெண் ஜாதகத்திலேயே அதே மாதிரி தான். செவ்வாய் யார் ஜாதகத்துலாம் வந்து டேமேஜாக இருக்கோ அவங்களுக்கு அதே மாதிரி திருமணம் தாமதமாகுது, தடையாகுது, அல்லது கணவர் மேலே அதிகப்படியான எதிர்பார்ப்பை வச்சு அது ஏமாற்றமாகுது. அதனால அவங்களுக்கு திருமண பద్ధதி மேலே ஒரு விருப்பம் இல்லாமல் போயிடுறத நம்ம தொடர்ந்து பார்ப்போம். அப்போ இந்த கோவில்களுக்கு போனால் கல்யாணம் கட்டாயமாக நடக்கும், இந்த பரிகாரம் பண்ணால் நடக்கும்ன்றதெல்லாம் சும்மாவா சார்? சரிங்க, இப்போ ஒரு கோயிலுக்கு போனால் கல்யாணம் நடக்கும் அப்படின்னா கல்யாணம் ஆனவங்க போனால் என்ன ஆகும்? இன்னொரு கல்யாணம் நடக்குமா? அப்ப அதான் கேட்கறேன் நான். அப்ப ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா ஜாதகத்துல அப்டேட் ஆயிடுமா? இவன் அந்த கோயிலுக்கு போயிட்டான், பரிகாரம் பண்ணிட்டான், இவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இனிமே இவனுக்கு கல்யாணம் ஆகக்கூடாது அப்படின்னு ஜாதகத்துல ஏதாவது அப்டேட் ஆயிருமானா? அப்படிலாம் இல்லை. இது ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயம். அதை அவங்க பண்ணிட்டு போறாங்க, அதை நம்ம அவங்களுக்கு குறை சொல்ல தேவையில்லை. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஜோதிட நூல்கள்லையும் பரிகாரத்தை பத்தி சொல்லவே இல்லை. அதை அவங்க பண்றாங்கன்னா ஒன்னும் பயத்தினால பண்றாங்க அல்லது எதிர்பார்ப்பினால பண்றாங்கிறதா என்னுடைய கருத்து. நன்றி சார். வணக்கம்.